Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பௌர்ணமி. ஸோ இன்றைக்கி வைகாசி விசாகம். ஸோ இந்த வைகாசி விசாகத்தில் பௌர்ணமியில் நம்ம பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அண்ட் இந்த பூஜை நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது நாளைக்கு செவ்வாய்க்கிழமை 10ஆம் தேதி இந்த பௌர்ணமிக்கு நீங்கள் என்ன மாதிரியான பூஜைகள் எல்லாம் வீட்டில் பண்ணலாம். ஸோ இந்த பௌர்ணமி திதி பகல் நம்மளுடைய 12 மணிக்கு மேலே தான் பௌர்ணமி திதி வருது. அதனால் சாயங்காலம் இந்த பூஜையை பண்ணுறது நல்லது. ஏன்னா புதன்கிழமை பகல்லையே இது முடிஞ்சு போயிடுது. பௌர்ணமி எப்போ நமக்கு பலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த திதி சாயங்காலம் எப்போ இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ சந்திரன் வந்த பிறகு அந்த பௌர்ணமி திதிக்கான ஒரு முழுமையான பலம் இருக்கும். ஸோ செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் இந்த பௌர்ணமி பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். இந்த வைகாசி விசாகத்தினுடைய பௌர்ணமி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் விசாக நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த விசாக நட்சத்திரங்கிறது வானத்தில் 3 நட்சத்திரங்கள் சேர்ந்த ஒன்றாக இருக்கும். ஒரு தோரணம் நம்ம நம்ம வீட்டு வாசலில் தோரணம் போடுறோம் இல்லையா, இந்த தோரணம் போன்ற ஒரு வடிவமைப்பில் தான் இந்த விசாக நட்சத்திரம் இருக்கும் வானத்தில். அதுவும் இந்த மாதம், இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது சுக்கிரன் பலம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாதம். சூரியன் ரிஷப ராசியிலையும் சந்திரன் விருச்சிக ராசியிலையும் இருக்கக்கூடிய இந்த வைகாசி விசாகம், இந்த பௌர்ணமி திதி பார்த்திங்கன்னா, நம்ம சுக்கிரன் பலத்திருக்கக்கூடிய இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியத்திற்காக இல்லாதவர்கள், குழந்தை பாக்கியம் வேண்டுவோர், திருமண தடை இருப்போர் இந்த பௌர்ணமி பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஸோ நீங்கள் எப்போவும் இப்போ நீங்கள் ஒரு சத்யநாராயண பூஜை பண்ணுறீங்கன்னாலும் ரொம்ப அது விசேஷமானது தான். அதே மாதிரி நீங்கள் லலிதா சகஸ்ரநாமம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ரொம்ப விசேஷமானது தான். ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம இப்போ இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா எந்த தெய்வத்தை வணங்கலாம் அப்படின்னா ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தான். ஸோ இந்த லலிதா சகஸ்ரநாம பாராயணம்ங்கிறது இந்த பௌர்ணமியில் ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு பௌர்ணமியும் நம்ம ஒவ்வொரு பாராயணங்கள் செய்யலாம். லலிதா திருஷத்தி இருக்குது, இந்த லலிதா சகஸ்ரநாமம்னு இருக்குது, ஸ்ரீ சுக்தம் இருக்குது. ஸோ பௌர்ணமியில் அம்பாள், மகாலட்சுமி இவங்களை வர்ணிக்கக்கூடிய, இவங்களை நம்ம போற்றி பாடக்கூடிய ஸ்லோகங்கள் இல்லைன்னா பஜன்ஸு, இது மாதிரியெல்லாம் நம்ம பௌர்ணமியில் பண்ணும் பொழுது நம்மளுடைய பாபங்கள் தீரும். அதற்காக தான் மெயினாக. அதுவும் இந்த வைகாசி மாதத்தில் இந்த விசாக நட்சத்திரத்தில் கடலில் நீராடி அந்த குழந்தை இல்லாத தம்பதியினர் கடலில் நீராடி முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் அவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் வருவதற்கு, உடலில் இருக்கக்கூடிய அந்த நோய்கள் எல்லாம் தீர்ந்து நம்மளுடைய உடல் ஒரு குழந்தை பெறுவதற்கான ஒரு அது அந்த என்னென்ன மாதிரியான ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடல் அதற்கு தயார் நிலைக்கு அது தரும். அப்போ ஒரு விரதம், கடலில் நீராடுவது, இது எல்லாமே. ஸோ அப்படி இந்த முருகனை வணங்குபவர்கள் அதை பண்ணலாம். இது செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால முருகன் வழிபாடும் சிறந்தது தான். லலிதா சகஸ்ரநாம பாராயணம், அம்பாளின் வழிபாடும் ரொம்ப சிறந்தது. ஸோ செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் நம்ம குத்துவிளக்கு பூஜை பண்ணுறோம். இந்த குத்துவிளக்கை நம்ம வீட்டில் ஒரு தலைவாழை இலையில் நல்லா அரிசி போட்டுட்டு அது மேலே நம்ம குத்துவிளக்கு வச்சுட்டு, அந்த குத்துவிளக்குக்கு நல்ல ஒரு சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய புதிய வஸ்திரம், ஒரு ப்ளவுஸ் பிட் எடுத்துக்கலாம். அதை அழகாக ஒரு பாவாடை மாதிரி பண்ணி அந்த விளக்கினுடைய தண்டு பகுதியில் ஒரு நல்ல நூலை வச்சு நம்ம கட்டிடுறோம். ஸோ அந்த பாவாடை நம்ம அந்த விளக்குக்கு போடும்பொழுது, உங்கள் வீட்டில் ஏதாவது வரலட்சுமி நோம்புக்கு உள்ள முகம் இருந்தால் அந்த விளக்கினுடைய முகத்தில் காமாட்சியவோ அந்த முகத்தையோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். ஸோ அந்த முகம் அம்பாளாக இருக்கும், தீபம் இருக்கும், அதுக்கு கீழே பாவாடை இருக்குது. அந்த கீழே இருக்கக்கூடிய பீடம் தான் அவளுடைய திருவடி. இப்படி அம்பாளை நீங்கள் சூப்பராக அலங்காரம் பண்ணிவிடுங்க.
அண்டு செவ்வரளி பூ வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ செவ்வரளி பூவினால் அதற்கு மாலையாக நீங்கள் போடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மஞ்சள் பிள்ளையாரையும் பிடிச்சி வச்சுட்டு பிள்ளையார் பூஜையை ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த திருவிளக்குக்கு நீங்கள் வந்து விளக்கு பூஜைக்கான மந்திரங்களையும் சொல்லலாம், திருவிளக்கு பூஜைக்கான மந்திரங்கள் சொல்லலாம், லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனையாகவும் அஷ்டோத்திரமும் நீங்கள் படிக்கலாம், இல்லைன்னா சகஸ்ரநாமம் வந்து நீங்கள் பாட்டாகவும் பாடலாம். உங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ அதை பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து குங்கும அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஸோ இந்த விரலும் இந்த மோதிர விரலும் இந்த கட்டை விரல்லையும் தான் நீங்கள் குங்குமத்தை எடுத்து அர்ச்சனை பண்ணணும். ஒரு வெள்ளி கிண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம குங்குமத்தை ஒன்றில் வச்சுட்டு இந்த அஷ்டோத்திரம் சொல்லி சொல்லி இந்த குங்குமத்தை வந்து நம்ம இப்படி போட்டுக்கிட்டே வரணும். அப்படி இல்லைன்னா வெத்தலை எடுத்துன்னு அதில் போட்டுன்னு வரலாம். ஸோ பெண்கள் இந்த அர்ச்சனை முடிஞ்சு அந்த குங்குமத்தை தனியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு தினமும் நீங்கள் வந்து குங்குமம் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் இந்த குங்குமத்தை அனுதினமும் நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. இது இந்த செவ்வாய்க்கிழமை செய்யும் பொழுது சுமங்கலி யோகத்தை அதிகரிக்கும். உங்கள் கணவருக்கு உண்டான உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தால் அது தீரும். ஸோ இதில் வந்து நம்ம வெத்தலை, பாக்கு, பழம் இதெல்லாம் வைக்கிறோம். இதோடு சேர்ந்து ஒரு நெய்வேத்தியம் பண்ணுறோம். நீங்கள் வந்து முருகன் வழிபாடு பண்ணுறதா இருந்தால் வேல் பூஜை பண்ணலாம், வேலுக்கு அபிஷேகம் பண்ணி அதை பண்ணிக்கலாம். அம்பாள் பூஜை பண்ணுறதா இருந்தால் திருவிளக்குக்கு இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ நீங்கள் வேல் பூஜை பண்ணுறீங்க, அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை விசாகத்திற்கு நான் முருகன் வழிபாடு செய்கிறேன் அப்படின்னா வேலுக்கு வந்து பச்சை நிற வஸ்திரம் வந்து கட்டி வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி நீங்கள் வந்து தேனும் தினைமாவும் வைத்து நெய்வேத்தியம் பண்ணலாம். அம்பாளுக்கு பண்ணுறதாக இருந்தால் பசும்பால் இருக்கு இல்லையா, அந்த பசும்பால் வந்து பச்சை பாலாக இருக்கணும், காய்ச்சக்கூடாது. அந்த பச்சை பசும்பால் அது வந்து ஒரு 2 டீஸ்பூனு, தேன் வந்து 1 டீஸ்பூனு, அதே மாதிரி பசும் நெய் 1 டீஸ்பூன். இது 3 நல்லா கலந்துட்டு சின்னதாக ஒரு சின்ன வெள்ளி கிண்ணிலையோ அல்லது காப்பர்லேயோ ஒரு சின்ன இதில் நீங்கள் சுவாமிக்கு அதை நெய்வேத்தியத்திற்கு பயன்படுத்தலாம். அடுத்தது வந்து அம்பாளுக்கு உண்டான இன்னொரு பிரசாதம் வந்து நல்ல, அதாவது பாசி பயறு இருக்கு இல்லையா, பருப்பு, அந்த பாசி பருப்பு வந்து நீங்கள் 1 கப்பு பாசி பருப்புனா 3 கப்பு வெல்லம், நல்ல அந்த வெல்லத்தினுடைய இனிப்பு வந்து அதிகமாக இருக்கணும். அந்த பாயசமும் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ சுவாமிக்கு வந்து இந்த நெய்வேத்தியம் அதில் நீங்கள் முந்திரி எல்லாம் வறுத்து போட்டு சுவாமிக்கு நெய்வேத்தியத்தை பண்ணலாம். முருகனுக்கு வந்து பண்ணும் பொழுது பஞ்சாமிர்த அபிஷேகம் இல்லை பஞ்சாமிர்த நெய்வேத்தியம் இது ரெண்டுமே முருகனுக்கு ரொம்ப உகந்தது தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் இந்த பூஜைகளை செய்யும் பொழுது வீட்டில் கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறக்கூடும். குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல மன அமைதியும் நிம்மதியும் வந்து இருக்கும். இந்த வைகாசி விசாகம் இந்த வருடம் இந்த செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி திதியில் வந்து அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம், அதே மாதிரி முருகனுக்கும் ரொம்ப விசேஷம். இது ரெண்டுமே, இந்த 2 தெய்வத்தையுமே நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம். ஒன்று அம்மனை பண்ணுறோம், இல்லைன்னா முருகனை பண்ணுறோம். இதில் வந்து நீங்கள் பிரத்யேகமாக ஒரு அம்மன் சொல்லுங்கள் மேடம் பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா கார்த்தியாயினி அம்மன், முருகப்பெருமானை மடியில் வச்சுருப்பா. ஸோ அந்த கார்த்தியாயினி அம்மனை வழிபாடு செய்தாலும் நமக்கு வந்து நல்ல பலன்கள் வந்து உண்டு. ரொம்ப சின்ன சின்ன ஸ்லோகங்கள் எல்லாமே வந்து நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை சொல்லி, இல்லைன்னா எனக்கு நிறைய ஸ்லோகம் தெரியும் அப்படின்னா லலிதா சகஸ்ரநாம பாராயணம் பண்ணலாம், இல்லை லக்ஷ்மி அஷ்டோத்திரம் வந்து சொல்லலாம். இது அஷ்டோத்திரம்னா 108, சகஸ்ரநாமம்னா 1008. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எது முடியுமோ இதை வந்து தாராளமாக பண்ணுங்கள். ஒரு வீட்டில் செல்வ செழிப்போட ஒரு ஐஸ்வர்யத்திற்காக செய்யக்கூடியது தான் இந்த பூஜைகள் எல்லாம். இதை நீங்கள் செஞ்சு இறைவனினுடைய அருளை முழுமையாக பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எபிசோடில் எக்ஸ்க்ளூசிவாக இதை பற்றி நம்ம பேசணும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City, Chennai College of Arts and Science, OMR, Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.